குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் செந்தில்ராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நிஃப்டி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,000 முடிஞ்சது. ஃப்ரைடேவே நமக்கு ட்ரேட் கிடைக்கல. மார்க்கெட் வந்து 23,990 24,000 கன்சல்டேட் ஆகிடுது. நமக்கு ட்ரேடே கிடைக்கல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப், ஒரு 50 பாயிண்ட் கேப் அப். ஸோ பெரிய கேப் அப் சொல்ல முடியாது. ஓகே, பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 24,103 ஓப்பன் ஆகி 73 வரையும் கீழே வந்துட்டு மேலே 122 க்ளோஸ் ஆச்சு. ஸோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் தான் ரேஞ்சு. ஸோ வந்து ஓப்பனிங் ரேஞ்சு 60 பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் இல்லைனா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். 60 பாயிண்ட்ஸ் இருந்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் சைன் வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்டாக வரல அப்படின்னு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணோம், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பெருசாக போகல. ஏன்னா மார்க்கெட் எங்கே முடிஞ்சிட்டு பாருங்க, 24,131ல. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 24,122, ஜஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல. ஸோ அப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஸோ இனியோ நாம் வந்து ஒரு ஐஆர்ஐ கிரியேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆகும், புல்லிஷ் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணோம். இந்த ஐயை தாண்டி ஒரு ஐஆர்ஐ ஆகும்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளேயே மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துடுது. ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி ஒரு பெருசாக ஒரு 10-15 பாயிண்ட் தான் கிடச்சிது. பட் ஆனால் கடைசி வரையும் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல மார்க்கெட்டால். அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் டே லோ முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். ஸோ ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் தான், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன். ஸோ ப்ராப்ளி நாளைக்கு மார்க்கெட் நல்லா போகலாம், எக்ஸ்பிரி டே நாளைக்கு. ஏன்னா புதுசாக 2 நாள் கன்சல்டேஷன் போனால் 3 நாள் ஏதாவது வைரலாக போகும். ஸோ இன்னைக்கு பெருசாக ஒன்றும் ட்ரேட் கிடையாது. எடுத்தால் இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே தான். ஸோ பெருசாக ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு பெரிய ட்ரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ஹையர் ஐ வைக்கல அப்படின்னு. ஸோ நம்ம எதிர்பார்த்து இந்த ஐயை தாண்டி மேலே ஹையர் ஐ வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீட்ரேஷன் எடுக்கணும்னு நினச்சோம், எடுக்கல. பட் இனியோ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம், நம்ம எடுத்தோம். அது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேக்ஸிமம் கிடச்சிருக்கோம். அதுக்கு மேலே கிடச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்சல்டேஷன் ஆகி டே லோட முடிஞ்சிருக்கு. இதான் இன்னைக்கு நடந்தது. இப்போ நாளைக்கு என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா விக்ஸ் அளவுக்கே இறங்கிருக்கு, ஒன்றும் நத்திங் டு வரி. ஓகே, டாலர் 94.66, பேங்க் நிஃப்டி ஓகே 0.5, கோல்டு சில்வர் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லை. ஓகே, இப்போ சதிக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 179, ஒரு 70 பாயிண்ட் கேப்பில் ஓடிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 73 இருக்கு. குட் நியூஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷன் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2400ல 2 பேருமே இருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 24,000ல இருந்திருப்பாங்க. பாருங்க ஃப்ரைடே பாருங்க, ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 24,000ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் தான் மார்க்கெட் அங்கேயே இருந்தது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,100ல கன்சல்டேட் இருக்கிறாங்க. ஸோ டவுன் சைட்ல இருந்து 24,000 ஸ்ட்ராங்காக இருக்கு. அப் சைட்ல பார்த்தீங்கன்னா 24,200 ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த நிதி கூட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நாளைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். நாளை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஃபிளாட் ஓப்பன் ஆச்சு பாசிட்டிவா இருந்ததுன்னா 24,000 நம்ம ஒரு 10 நிமிஷம், ஆனால் 10 நிமிஷத்துல மார்க்கெட் திருப்பி இங்கே வந்துடும் மொமெண்டம். ஸோ மேக்ஸிமம் இந்த 24,168 தாண்டணும். 168 நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 180 பார்த்தீங்கன்னா இதை தாண்டினா தான் நமக்கு கால் சைட் கிடைக்கும். ஏன்னா ஃபிளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அந்த 15 மினிட்ஸ் ரேஞ்சில் மார்க்கெட் உள்ள தூரம் வந்துடும். ஸோ அதனால அதுக்கு மேலே மார்க்கெட் இருக்காட்டி இதை தாண்டினா தான் நமக்கு கால் சைடு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து 24,000 உடச்சிச்சு கீழே அப்படின்னா டவுன் சைட் டார்கெட் 23,943, அதுக்கப்புறம் 23,800 போகலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சைட்வேஸ் தான் இருக்கும். அதனால நம்ம கால் சைட் போகிறதா 24,180 தாண்டட்டும், டவுன் சைட் போகிறதா 24,000ல இருக்கட்டும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு, அதே சமயத்தில் நமக்கு வந்து ட்ரேட் கொடுக்க மாட்டேங்குது. அப்புறம் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரும் வரல, அதான் பிரச்சனை. மார்க்கெட் கீழே வேல, ஆனால் நமக்கு வந்து ட்ரேட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஸோ நாளைக்கு எக்ஸ்பிரி டே என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பார் முடிஞ்சிச்சுனாங்க, திருப்பி வார ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி இல்லாதனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.